உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப எதுக்கு இந்திரா போலீஸ் அது இதுன்னு எப்பவுமே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பியா பிரச்சனைகளை? என்னம்மா இந்திரா, எதுக்கு இவ்வளவு தூரம் போன? இதை நாமளே பேசி முடிச்சிருக்கலாமே. மாமா, இதெல்லாம் நாமளே பேசிட்டு இருந்தா எந்த உண்மையும் வெளியே வராது மாமா. அதனாலதான் நீங்க விசாரிங்க. என்ன இந்திரா? மா வாமா வா. ஐயோ, என்னப்பா பண்ணி உனக்கு எப்படி இப்படி எல்லாம் மனசு வந்துச்சு? ஐயா, போலீஸ் கூட எல்லாம் என்ன அனுப்பிடாதீங்க ஐயா. மேடம், இதை நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் மேடம். நீங்க கிளம்புங்க சார். நீங்க அப்படிலாம் விட்டுற முடியாது சார். உண்மை என்னன்னு சொல்லுங்க, விட்டுறோம். இத்தனை நாள் இந்த குடும்பத்துக்கு நான் உண்மையா உழைச்சிருக்கேன். சொல்லுங்கம்மா. என்னையே சந்தேகப்படுறீங்களே, தயவு செஞ்சு என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க ஐயா. கிளம்புங்க, ஸ்டேஷன்ல போய் பேசிப்போம். அங்க போய் தட்டினா உண்மையை சொல்லிதானே ஆகணும். இழுத்துட்டு வாங்க அவங்கள. என்ன அம்மா இந்திரா? அம்மா அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. என் பிள்ளைங்க எல்லாம் அவமானம் பண்றோமா? ஒரு நாள் கூட நான் திருடி திங்கணும்னு நினைச்சதே இல்லம்மா. இந்திரா, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டி இருக்கம்மா. கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. அம்மா வா வா, அழுதலாம் பிரயோஜனம் அம்மா இல்ல. சொன்ன வா, கேளுங்கம்மா. எழுந்திரும்மா. அம்மா, இப்ப என்ன பண்றது? அவளை காப்பாத்தினாலும் மாட்டிக்கவும், போலீஸ் கிட்ட உண்மையை சொன்னாலும் மாட்டிப்போம். அடியே இந்திரா, பாவமா இருக்குமா? அத்தை, விடுங்கம்மா. சொல்லுங்கம்மா. தப்பே பண்ணாத நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் வரணும்? என்னது, தப்பு பண்ணலையா? ஆமா சார், நான் எந்த தப்புமே பண்ணல. தோ இத்தனை நாளா இந்த மகராசி கையால சோறு தின்றுருக்கேன். அந்த நன்றி கடனுக்காக அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அமைதியா இருந்தேன். நீங்க என்ன விசாரிக்கணும்னாலும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிங்க மேடம். இங்க எதுக்கு கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க? ஏண்டி அம்மா நீ பேச மாட்ட? சித்தால கள்ளி முள்ளெடுக்க போனாலாம், கத்தால முள்ளு கையோட வந்துச்சாமா. என்ன நான் பார்க்கலன்னு நினைச்சியா? இந்த குடும்பத்துல யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சதுக்கு எனக்கு இந்த திருட்டு பழி தேவையா? இதோ இங்க நிக்கிறாங்களே இந்த மகராசி, உங்க வீட்டு மருமக. அதுதான் சேலம் முந்தானில பொருளை மறைச்சு கொண்டு வந்து குப்பத்தட்டியில போட்டுச்சு. முதல்ல பெரிய வீட்டு சமாச்சாரம் நமக்கு எதுக்குன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா ஜெயாமா அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்தாங்க. என் மனசு கேட்காம நான் தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். நீங்க என் மேலே திருட்டு பண்ணி போடுறீங்களா? ஏய், என்ன பேசிட்டு போற? உன்னை என்ன பண்ற பாரு. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன என்ன நடக்கும்னே தெரியாது. அன்னதானத்துக்காக வச்சிருந்த சாப்பாட்டுல மண் அள்ளி போட்டதே இவங்கதான். ஏ ஹேமா, என்னடி இதெல்லாம்? அத்தை, நீங்க என்ன இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்க? நீங்க ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த குடும்ப வாரிசு, அதையே அழிக்க பார்த்ததும் இந்த அம்மா தான். என் அக்கா கர்ப்பம் கலையறதுக்காக மருந்து கொடுத்தது, வழுக்கி விழறதுக்காக எண்ணெய கொட்டினதுன்னு எல்லாமே இவங்கதான். அதனால்தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆமா ஆமா ஆமா, எல்லாமே நான் தான் பண்ணேன். காவியாக்கு விஷம் கொடுத்ததும் நான் தான், பரிகார பூஜையை கொடுக்க விடாம கெடுத்ததும் நான் தான்.
ஏண்டி ஏன் இதெல்லாம் பண்ண? அப்படி என்னடி இந்த வீட்ல உனக்கு குறை? என்ன ஒதுக்கிட்டீங்களே. இவ்ளோ நாள் வீட்டோட பெரிய மருமகன்னு என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்களே. ஆனா இன்னைக்கு இந்த காவியா பிரெக்னன்ட் ஆன உடனே என்ன திரும்பி கூட பாக்குறது இல்ல. உங்களுக்கெல்லாம் நான் வேண்டாதவளா போயிட்டல்ல. எப்ப பார்த்தாலும் காவியா காவியா காவியா. அந்த கர்ப்பம் இருக்கிறதுனால தானே அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அந்த கர்ப்பத்தையே கழிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? ஏன் நீ எப்படி நீ உங்களுக்கு மனசு வந்துச்சு? இவ்ளோ கல் மனசா உங்களுக்கு? வெற்றி, இனிமே இவ இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இந்த கேடு கெட்டவள முதல்ல வீட்டை விட்டு அடிச்சு துரத்து. ஆமாமா, எவ்வளவு வேலை செஞ்சிருக்கா பாருங்க. இவளெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சிருக்க கூடாது. ஏய் கிளம்புடி, நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல, கிளம்பு. ஏய் விடுங்க. அத்தை 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 தெரியாம செஞ்சுட்டு அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்ன வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க அத்தை. வாய மூடு. என் கால்ல விழுற அருகது கூட உனக்கு கிடையாது. முகத்தை பார்த்தாவே எனக்கு பத்திக்கிட்டு வருது. கொலகாரி. இத பார், உன்னை அப்படியே அடிச்சு என் கையாலேயே உன் கழுத்தை நெரிச்சு கொல்லணுங்கிற அளவுக்கு எனக்கு ஆத்திரமா வருது. அதனால நான் மிருகமா மாறதுக்குள்ள மரியாதையா நீயா வெளியில போயிடு. இல்ல அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. மா, நீ எதுக்குமா இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? கவலைப்படாதே அம்மா, உன்னை அம்மா வீட்டுக்குலாம் அனுப்ப போறது இல்ல. இந்திரா, போன போலீஸ திரும்ப கூட்டிடுவாமா. எக்காரணத்தை கொண்டும் நீ அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கவே கூடாது, புரியுதா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.